ஏன்பா டீ கடைக்காரர 5-6 சேர் போட்டு விடக்கூடாது? உக்காந்து டீ குடிக்கிறதுக்கு அப்பத்தானே சௌகரியமா இருக்கும். நின்றுக்கிட்டே எப்படி குடிக்கிறது? ஐயா பெரியவரை சேர் போட்டோமா மணிக்கணக்கில் உக்காந்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. சேர் தேய தேய உக்காந்துக்கிட்டு நியாயம் பேசுகிறாங்க. சரி ஒரு வியாபாரம் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு டீக்கு மேலே மறு டீ குடிக்க மாட்டேங்கிறாங்க. கடைக்காரரு ரொம்ப அடி வாங்கியிருப்பார் போலயே. சரி சரி 3 பால் கொடுத்துருங்க. ஏனே இந்த டீ காஃபி இதெல்லாம் வேண்டாமா? வெறும் பால் தானே 3 பேத்துக்குமே? ஆமா தம்பி, 3 பேத்துக்குமே பாலே கொடுத்துருங்க. ஒரு கிளாச்சில சக்கரை கொஞ்சம் தூக்கலா போடுங்க. ஒண்ணுல கம்மியா போடுங்க, ஒண்ணுல கச்சிதமா போடுங்க. சரி சரி, வாங்கறது 3 பால், இதை 3 விதமா போடணுமா? இந்தாங்க நீங்க கேட்ட 3 பால், 3 விதமா இருக்கு, குடிச்சுக்கிடுங்க. கடைக்காரனே, நல்லா 2 டம்ளர் சுடு தண்ணி தான் நல்லா அலசிட்டு சுடு தண்ணி 2 டம்ளர்ல போட்டு கொடுங்க. கொஞ்சம் சக்கரை மட்டும் சேர்த்து சேர்த்து போட்டு கொடுத்துருங்க 2 டம்ளர்லயுமே. எம்மாடி, சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு அங்க வந்தீங்க, அதை வீட்டுல ஒரு டம்ளர் வச்சு குடிச்சுட்டு போறது? அது ஒண்ணும் இல்ல தத்தோய், நம்ம கடைக்காரனுங்கிட்ட டீயே சுடு தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதை தான் அவன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது என்னமோ உண்மைதாம்மா. நாங்க வெள்ளை கலர்ல சுடு தண்ணி குடிக்கோம். ஏம்மா, மற்ற கஸ்டமர் முன்னாடியே என் கடையை கிண்டல் அடிக்கிறீங்களா? உங்களுக்கு டீ கிடையாது, ஒன்றும் கிடையாது, இடத்த காலி பண்ணுங்க. நெட்டவலி, இந்த கடைக்காரனை ரொம்ப ஓவரா பண்றாங்க. நாம போற வழியில அந்த மினி டேங்க்ல தண்ணி பிடிச்சி குடிச்சோமாவே அதே இவரு கடையில குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ வா, அடிக்கிற வெயிலுக்கு. ஆமாண்டி கீதா, இந்த சுடு தண்ணிக்கு அந்த சுடு தண்ணி எம்பிட்ட மேல. வந்தாங்க நின்னாங்க, கடையை நல்லா கேலி பண்ணிட்டு காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. சை, எப்ப எம்புட்டு போச்சு இந்த பாலுக்கு? இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிரினே, போங்க குடிச்சுட்டு.